பிக் பாஸில் பார்க்கு யார் தாண்டா ஓட்டு போடுறீங்க? இன்னைக்கு லைவ் பார்த்தவங்கலாம் எப்படி வந்து அவங்களுக்கு எப்படி பயந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கமருதீன் வந்து இந்த பீடை கூட சேரும் போது தெரியும் அந்த பீடை வேலையை பார்த்துருன்னு. இது வரைக்கும் பீடை கூட வந்த ஒருத்தர் கூட நல்லா இருந்தால் சில திறமை இல்லை. எல்லாருமே வந்து நல்லா மைண்ட் வாஷ் பண்ணி விட்டு ஏதோ ஜாம்பி மாதிரி ஆக்கி விட்ருவோம். இப்போ எல்லாமே அப்படி தான். இப்போ ஒருத்தர் சொல்லுங்கள் பீடை கூட சேர்ந்து ஒருத்தர் வந்து சரி நல்லா கேம் ஆடி இருக்காங்கன்னு எல்லா இடத்தையும் கெடுத்து விட்டுச்சு. அப்படி ஒரு பீடையை வந்து இப்படி தான் ஓட்டு போட்டு வச்சுருக்கீங்களோ. என்ன நடந்துச்சுன்னா, சாண்ட்ரா, பாரூக், கமருதீன் 3 பேர் வந்து காரில் உட்காந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீசனில் இருந்துச்சுல கார் டாஸ்க், அது இருந்துச்சு. நீ ப்ரோமோ பார்த்தவங்கள தெரிஞ்சிருக்கோம். அந்த டாஸ்கில் சாண்ட்ரா வந்து உட்காந்துருப்பாங்க. சில சண்டைலாம் நடக்கும். அதை சாண்ட்ரா வந்து கமருதீனை வந்து காமருதீன்னு சொல்லிடுவாங்க. அது கமருதீன் கடுப்பாகி அவர் நிறைய வார்த்தை விட்டுருவார். என்னென்ன சொல்லிட்டுவார், கொலை பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு ஏதோ சொல்லிட்டுவார். அப்புறம் அவரும் ஒன்று சொல்லுவார். என்னென்னு சொல்லுவார்னா, இது மாதிரி நீயும் சாண்ட்ரா பார்த்து சொல்லுவார், நீயும் ஹஸ்பண்டும் காம பண்ணி தானே குழந்தை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்பயே தெரியும் அது பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு. இந்த பாரு வேறு ட்ரிகர் பண்ணி கமருதை வந்து ஏற்றி விட்டுட்டே இருந்தாங்க. சண்டை போடுன்னு கமருதிட்டே அந்த ப்ராபிக் பண்ணாலும் திருப்பி சண்டை போய் ட்ரிகர் பண்ணி விட்டுருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாரு ஹேட்டர்ஸ்க்கெலாம் தெரியும் அந்த பீடை பற்றி. அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பாரு என்ன பண்ணாங்க, இது மாதிரி சாண்ட்ராவை தள்ளி விடுறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க. உடனே அந்த டோர்லாம் திறப்பாங்க. அது முடியலன்னு உடனே கமருதி வந்து டோர் தந்து விட்டுருவார். கமருதீனும் பாரும் சாண்ட்ராவை லிட்ரலி எட்டி உதைப்பாங்க. எட்டி உதச்சி சாண்ட்ரா வந்து கார்லேருந்து கீழே விழுந்துருவாங்க. விழுந்து அவங்க டோர் வந்து உடனே க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த அவங்க தொடையில் வந்து அந்த டோர் மாட்டும். அப்பயும் வந்து சபரி சொல்லுவார், டோர் வந்து அவங்க தொடையில் மாட்டேன் அவன் நேற்று என்ன பண்ணா தெரியுமா, எனக்கும் இப்படி தான் அழுத்தினா, அதனால தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் விக்ரம் வந்து அவங்க காலை நோத்திடுவாங்க, டோரை மூட்டுருவாங்க. மூடின கொஞ்ச நேரத்தில் வந்து சாண்ட்ராக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடும். ஃபிக்ஸ் வந்து காரில் எல்லாருமே வைப்பாங்க. பார்த்த உடனே சபரி மற்றவங்கலாம் ஓடி வந்து தூக்கிட்டு போகிறதுக்காக வருவாங்க. அப்போ கமருதீனும் பாருவும் சொல்லுவாங்க, அதை வந்து ஆக்ட் பண்ணுறா அவளுக்கு ஃபிக்ஸ்லாம் வரல, அப்படியே ஃபிக்ஸ் வந்தாலும் உள்ளே டாக்டர் இருக்காங்க, டாக்டர் டீம் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க, அப்படியே ட்ராமா பண்ணுறாவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஹியூமனிட்டி கூட இல்லாத மாதிரி பேசுவாங்க. இப்படி இருக்கவங்களுக்கு தான் வெளியே ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுதான் எப்படின்னு தெரில. கனியெல்லாம் ஹேட் பண்ணாங்க, பயங்கரமாக ஹேட் பண்ணாங்க, அவ்வளோ ஹேட் பண்ணாங்க. ஆனால் அவருக்கு வந்து செம்ம ஃபேன்ஸு. இப்போ எப்படி ஓட் பண்ணி இப்படி வச்சுருக்காங்க, இத்தனை நாள் 90 days கிட்ட வரப்போகுது, இத்தனை நாள் வச்சுருக்காங்க. இவ்வளோ முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் வந்து பாருவும் கமருதீனும் ஜாலியாக சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து யார் தள்ளி விடலாம், அரோரா, திவ்யா அப்புறம் சுபிக்ஷா வந்து காரில் இருப்பாங்க. அவங்க இறங்காமல் அதை வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க பாரு. இது மாதிரி ஒரு ஹியூமனிட்டி இல்லையா அவங்களுக்கு? இது மாதிரி ஒருத்தங்க கீழே விழுந்து ஃபிக்ஸ் வருது, நீங்கள் போய் காப்பாற்றாமல் கேம் பண்ணுறதுக்காக பாயிண்ட்ஸ்க்காக உள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. தள்ளி விட்ட இவங்க வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்ததை பற்றி கவலைப்பட மாட்டாங்களாம், இது மாதிரி எதுவுமே கவலைப்பட மாட்டாங்களாம். எட்டி உதச்சி தள்ளி விட்டாங்கன்னா இவங்க இறங்கி பார்க்க மாட்டாங்களாம், எதுவும் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் சும்மா எதுவுமே பண்ணல அவங்க மீதி 3 பேர். அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி விட்றாங்க. உங்களுக்கு ஹியூமானிட்டி இல்லையா, நீங்கள் இறங்க மாட்டீங்களா, எனக்கு தான் மனசாச்சு இல்லை, உங்களுக்கு இல்லை, நீங்கள் இறங்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேம் ஆடுறாங்க. மறுபடியும் கேட்குறேன், பார்க்கு எப்படி தானே ஃபேன்ஸ் இருக்கீங்க, இதில் ஓட்டு வேறு போகிறீங்க கருமம். இதையும் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கேட்கலன்னா அப்புறம் வேஸ்ட் இந்த ஷோ பார்க்குறது. நாளைக்கு வந்து எப்படியும் அட்வைஸ் பண்ணிட்டு விட்டுருவான்னு நினைக்கிறேன். ரெட் கார்டெலாம் கொடுக்க மாட்டாருங்க அவரெலாம். அவங்களுக்கு பாரு பிஆருக்கும் அவருக்கும் இது தொடர்பு இருக்குங்க சொல்லிட்டு இருக்காங்க, அதனால் கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்படி எட்டி உதச்சி கழுத்தில் கத்தி குத்துனா கூட தெரியாமல் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க போல்.